அண்மைச் செய்தி. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் எனும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்விற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் எனும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்விற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் எனும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்விற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை ஏற்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள தமிழக அரசு நீதிமன்ற தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஏன் இது தொடர்பான வழக்கை நிலுவையிலே வச்சிருக்க விரும்புகிறீர்களா? நீதிமன்ற உத்தரவு நடைபெறுவது என்ன சிக்கல் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராமரவிக்குமார் உள்ளிட்ட மனுதாரர்கள் தர்கா மற்றும் அரசு தரப்பில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் வழக்கை ஜூலை 27 மதுரை அமர்வு கூறியுள்ளது. மத நல்லிணக்கம் முக்கியமானது. நிரந்தரமாக அப்போதில் வாழும் மக்களின் அமைதி முக்கியமானது. அவர்களை கள நிலவரத்தை முழுமை அறிவார்கள். ஆகவே இரு தரப்பில் அமர வைத்து அமைதியான முறையில் என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக முடிவெடுக்கும் முயற்சி என மதுரை அமர்வு கூறியுள்ளது. 2025 திருப்பரங்குன்றம் மலை உச்சில தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவு கோரி ராமரவிக்குமார் உள்ளிட்ட பல்வேறு வழக்கினை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்து தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கடந்த டிசம்பர் 1 மலை உச்சியுள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்ற போதிய நடவடிக்கைகள் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு முறைகளில் இந்த நிலை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், கோவில் செயலர் விளக்கம் கேட்டான் போன்ற நோட்டீஸ்களை எடுத்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் இன்று நீதிபதி சதீஷ்குமார் ஜோதிராம் அவரும் தான் விசாரணைக்கு வந்தனர். அப்பொழுது அரசு தரப்பில் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் ஏன் இது தொடர்பான வழக்கை நிலுவையில் வைத்திருக்க விரும்புகிறீர்களா? நீதிமன்ற உத்தரவை நடைமுறை என்ன சிக்கல் என கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பில் வழக்கை நிலுவையில் வைக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல, 100 ஆண்டுகளை நடைமுறை இருக்கும் பழக்கத்தை தொடர்பதா அல்லது புதிய முறையை அறிமுகப்படுத்துவா என்பது குறித்து முடிவெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டார். ராமரவிக்குமார் உள்ளிட்ட மன்ற தரப்பில் கீழமை நீதிமன்றம் இஸ்லாமியருக்கு சொந்தமான இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு முறை தீபம் ஏற்று நடவடிக்கை செய்யும் போது தொழில்துறை அனுமதி பெற வேண்டும் நீதிமன்றம் உத்தரவுள்ள தெரிவினார். இதைத் தொடர்ந்து தர்கா தரப்பில் கள்ளச்சி மரத்தில் கொடியேற்றிய தொடர்பாக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு தனி நீதிபதி உத்தரவிட்டார். ஆக இந்த உத்தரவை எதிர்த்தும் உச்ச நீதிமன்றம் தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் தொடர்ந்து மத நல்லிணக்கம் முக்கியமான குறிப்பிட்ட இந்தியாவில் நிரந்தரமாக அங்கு வாழும் மக்களின் அமைதி முக்கியமானது. அவர்களை கலைநிலையத்து முழு அறிவார்கள். ஆக இரு தரப்பில் அமர வைத்து அமைதியான முறையில் என்ன செய்ய என்பது தொடர்பாக முடிவெடுக்க சம்பந்த வழக்கு முயற்சிகள் என கோரி இது சம்பந்த வழக்கு விசாரணை ஜூலை 27 ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.